Hello students, welcome to Heba Max 12 Standard Max Chapter 8 Exercise 8.6. First question in the video பார்க்கலாம். If u of x comma y is equal to x square into y plus 3xy power 4, x is equal to e power t and y is equal to sin t, find du by dt and evaluate it at t is equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு டியூ பை டிடி கண்டுபிடிக்கணுமா, கண்டுபிடிச்சிட்டு டீயோட இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா, சால்வ் பண்ணலாமா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3x ஒய் 4, எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் டி அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் டி. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? du by dt ஃபார்முலா வேணால் எழுதிக்கலாம். dou u by dou x into dx by dt. இங்கே d வந்தால் இங்கேயும் d வரும். ப்ளஸ் dou u by dou y into dy by dt. இப்போ இதை தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். dou u by dou x, அப்போ இதை in terms of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். x ஸ்கொயர்னா 2x, y கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 into y power 4 மட்டும் வரும். இது ஃபஸ்ட்டு. அடுத்தது dx by dt, x in terms of t, அப்போ e power t தான் வரும். e power t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே தானே. அடுத்து dou u by dou y in terms of y, அப்போ y ஓட கோஎஃபிஷியன்ட் x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அப்புறம் y பவரில் 4, அப்போ 4y cube. இது எப்படி எழுதணும்? x square plus 4 3s are 12 xy cube. Next dy by dt sin t differentiate பண்ணா cos t. இப்போ தனித்தனி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோமா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? du by dt is equal to dou u by dou x. dou u by dou x ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 2 times of xy plus 3 times y power 4 into dx by dt value e power t plus dou u by dou y x square plus 12 into xy cube into cos t. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? x இருக்கிற இடத்துலையும் y இருக்கிற இடத்துலையும் நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 times of e power t, y ஓட வேல்யூ sin t plus 3 times of y power 4, அப்போ sin 4t into e power t plus x square, x ஓட வேல்யூ e power t whole square plus 12 into e power t y cube, அப்போ sin cube t into cos t. into cos t ஓட கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணோம்? e power t இன்சைடு மல்டிபிள் பண்ணலாம். ஆனால் இந்த e power t வந்து இந்த எல்லா டேர்ம்லேயும் இருக்குது. இங்கேயும் e power t இருக்குது, இதுலேயும் e power t இருக்குது, இதுலேயும் e power t இருக்குது. அப்போ காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ e power t நான் காமனாக வெளியே எடுத்தேன்னா எனக்கு என்னெல்லாம் பேலன்ஸ் இருக்கும்? 2 into sin t. e power t வந்து உள்ளே இருக்கும், நான் அது எழுதலை. 2 into e power t into sin t plus 3 sin power 4t. இப்போ e power t ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஒரு e power t வெளியே போனால் இன்னொரு e power t இருக்கும். அண்ட் cos t இன்சைட் கொண்டு போயிடலாம். cos t ப்ளஸ் e power t வெளியே போயிடுச்சுன்னா 12 sin cube t அண்ட் வெளியே இருக்கிற cos tயும் உள்ளே வரும். ஸோ இதோட நம்ம வேல்யூ முடிஞ்சது. du by dt ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் எவாலுவேட் இட் அட் t பவர் 0. அப்போ du by dt at t is equal to 0. e பவரில் 0, 2 into e பவரில் 0, sin 0, t எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் 0, plus 3 into sin power 4 0, plus e power 0 cos 0, plus 12 into sin cube 0 cos 0. e power 0 னா 1, அது அப்படியே இருக்கட்டும். Next 2 into e power 0 1, sin 0 ஓட வேல்யூ 0 plus 3 times of sin 0 value 0 plus e power 0 1, cos 0 value 1 plus 12 into sin cube 0 0 cos 0 value 1.
இப்போ 2 into 0 0, இதுவும் 0, இது 1, இது 0. அப்போ ஆன்சர் வெறும் 1 மட்டும்தான் இருக்கும். ஆல்ரெடி e power 0 1, ஸோ அதை நான் எழுதலை. நீங்கள் எழுதணும்னா எழுதிக்கலாம். இன்ட்டு 1, 1 into 1 1, finished. அவ்வளோதான், ஈஸியான சம். du by dt where t is equal to 0 value na 1. Understand the sum. அடுத்த question பார்க்கலாமா? Next question, second one. If u x y z x y square z cube x is equal to sin t y is equal to cos t z is equal to 1 plus e power 2t. Find du by dt. இதோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சொல்யூஷன்ல given எழுதிக்கலாம். u x y z is equal to x y square z cube. X is equal to sin t, y is equal to cos t, z is equal to 1 plus e power 2t. So இதெல்லாமே எழுதிட்டோம். du by dt தான் கண்டுபிடிக்க போறோம். du by dt is equal to dou u by dou x into dx by dt plus dou u by dou y into dy by dt plus dou u by dou z into dz by dt. இங்க மூணு வேரியபிள் கண்டுபிடிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் dou u by dou x எழுதிருக்கேன். dou u by dou x எப்படி பண்ணுவோம்னா xோட இதை x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ xோட கோஎஃபிஷியன்ட் y ஸ்கொயர் z கியூப் மட்டும் வரும். dx by dt x in terms of t, sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos t. அடுத்தது dou u by dou y, u in terms of y, அப்போ xும் வரும் z கியூபும் வரும், y ஸ்கொயர் 2y ன்னு வரும், 2y வரும், x வரும், z கியூபும் வரும். இப்போ dy by dt cos னா மைனஸ் sin t ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? அடுத்து dou u by dou z. இப்போ z அப்போ 3z ஸ்கொயர், அதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க, 3z ஸ்கொயர். அப்புறம் xும் y ஸ்கொயர் எழுதிக்கலாம். Next dz by dt, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, e power 2t, அப்போ 2 times of e power 2t. ஏன்னா 2t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 முன்னாடி வந்துருமா? இப்போ இதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். du by dt is equal to first dou u by dou x y square z cube, அதுக்கப்புறம் cos t plus 2y x z cube minus sin t plus 3z square xy square 2 times of e power 2t. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், y-ஓட வேல்யூவும் z-ஓட வேல்யூவும் ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா? எல்லாத்துலேயுமே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ நான் இடம் பத்தல, இந்த சைட்லேருந்து எழுதுறேன். ஃபர்ஸ்ட் y ஸ்கொயர், y-ஓட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos t, அப்போ cos ஸ்கொயர் t, z கியூப் 1 plus e power 2t ஹோல் கியூப், இன்னொரு cos t இருக்கு, plus 2 times of y-ஓட வேல்யூ cos t, x-ஓட வேல்யூ sin t, z cube அப்போ 1 plus e power 2t whole cube into minus sin t ஒன்று இருக்கு, plus 3 times of z square அப்போ 1 plus e power 2t whole square, y square அப்போ cos square t, x-ஓட வேல்யூ sin t into 2 times of e power 2t. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்ட பிறகு 1 plus e power 2t cube, 1 plus e power 2t cube, 1 plus e power 2t square. அப்போ நான் 1 plus e power 2t square காமனாக வெளியே எடுக்கிறேன். பேலன்ஸ் எனக்கு இதில் ஒரே ஒரு டேர்ம் இருக்கும், 1 plus e power 2t ஒரு டேர்ம் இருக்கும், cos into cos square t cos cube t இருக்கும், plus 2 times of cos t sin t, இங்கே ஒரு sin t இருக்கு, மைனஸ் இருக்கு, அப்போ இங்கே மைனஸ் வரும், minus 2 cos t, ரெண்டு sin இருக்கனால sin square t, and இது கியூப்ல ஒரு டேர்ம் தான் போயிருக்கு, இன்னும் ஒரு டேர்ம் கண்டிப்பாக இருக்கும் e power 2t, plus இந்த டேர்ம் வெளியே போயிடுச்சு, பேலன்ஸ் 3 2s are 6 cos square t sin t and
2 times of 2 வெளியே எடுத்துட்டோம். அப்போ e power 2t. ஸ்டாப் பண்ணிடலாம். பட் நமக்கு புக் பேக்ல வந்து இந்த இடம் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். மைனஸ் சைன் 2tன்னு இருக்கும். அது என்னன்னா 2 sin t cos t நம்ம sin 2tன்னு எழுதிக்கலாம். 2 cos t sin square tல ஒரு sin t இருக்கு. ஸோ அதை சேர்த்து நான் sin 2tன்னு மாற்றி எழுதிக்கலாம். அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 plus e power 2t whole square 1 plus e power 2t into cos cube t minus 2 cos t sin t போச்சுன்னா எனக்கு வெறும் sin 2t இருக்கும். அண்ட் ஆல்ரெடி ஒரு sin t இருக்கு. ஏன்னா sin square t அதாவது ஒரு sin t தான் எடுத்திருக்கோம். பேலன்ஸ் இன்னொன்று இருக்கும் இல்லையா? 1 plus e power 2t plus 6 times of cos square t sin t e power 2t. புக் பேக் ஆன்சர் இதோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.